எம்பியான கனிமொழி அவங்க கிட்ட உதவி கேட்ட தூத்துக்குடி திருச்செந்தூர் தொகுதி மக்கள். ஆனால் அதை செய்து கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் எனக்கா ஓட்டு போட்டீங்க, நாங்கள் எப்படி அந்த உதவியை செஞ்சு தர முடியும் அப்படின்னு எம்பியான ஒரு அதிகாரத்தை தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு, அதே போல் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவும் திமுக வசம் கையில் வச்சுக்கிட்டு இருந்த எம்பி கனிமொழி மக்கள் கேட்ட அந்த உதவியை நேற்று நிராகரிச்சுட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உதவி என்னால் முடியாது அப்படின்னு அங்கே இருந்து உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புறப்பட்ட கனிமொழி. ஆனால் இது கேள்விப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே தமிழக வெற்றிக் கழகம் முதல்வர் விஜய் அவர் தலைமையிலான அமைச்சர் ஸ்ரீநாத் மக்கள் கேட்ட அந்த உதவியை அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்த திருச்செந்தூர் தொகுதி மக்கள் எல்லாருமே தற்போது முதல்வர் விஜய் அதே போல் அமைச்சர் ஸ்ரீநாத் ரெண்டு பேரையுமே பாராட்டிக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி கனிமொழி அவங்க கிட்ட திருச்செந்தூர் தொகுதி மக்கள் அவங்க கேட்ட அந்த உதவி தான் என்ன, அந்த இடத்துக்கு எதுக்காக கனிமொழி வந்தாங்க, எதை அவங்க நிராகரித்தாங்க, அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த உதவி மக்கள் கேட்ட அந்த உதவி தமிழக வெற்றி கழகம் அமைச்சர் ஸ்ரீநாத் என்ன செய்து கொடுத்தாரு அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிற ராதாகிருஷ்ணன், அதே போல் திருச்செந்தூர் தொகுதியின் எம்பியாக இருக்கிற கனிமொழி ரெண்டு பேரும் சேர்ந்து திருச்செந்தூரில் ஒரு பகுதியில் நேற்று பேருந்துகள் நிற்கக்கூடிய ஒரு நிழல் குடைய அவங்க நேற்று ராதாகிருஷ்ணன் அதே போல் கனிமொழி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நிழல் குடைய திறந்து வைக்கிறாங்க. அப்போது அந்த பகுதி மக்கள் எதுக்காக இந்த நிழல் குடைய பஸ் பேருந்து நிலையத்தை நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, இந்த இடத்துல தான் பஸ்ஸே நிற்கிறது இல்லையே, எங்களுக்கு நாங்கள் பஸ் ஏறணும்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குது, அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நாங்கள் பஸ் ஏற வேண்டியது இருக்குது, இந்த இடத்துல பஸ் நின்றுச்சுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும், எங்களுக்கு இப்போ தேவைப்படுறது நிழல் குடை பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் இந்த இடத்துல நின்றுச்சுன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு உதவியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸே நிற்காத ஒரு இடத்துக்கு எதுக்கு நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு நிழல் குடையை திறந்து வைக்கிறீங்க அப்படின்னு அங்கே இருந்த கூடின மக்கள் எல்லாருமே கனிமொழி அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு தேவையானது இந்த இடத்துல பஸ் நிற்கணும், நாங்கள் நீண்ட தூரம் கஷ்டப்பட்டு நடந்து போய் பஸ் ஏறுற அந்த கஷ்டம் எங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் நிழல் குடை திறந்தீங்க ஆனால் எங்களுக்கு பஸ் நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த திருச்செந்தூர் தொகுதி அந்த பகுதியுடைய தொகுதி எம்எல்ஏவான ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவர்கிட்டையுமே கேட்குறாங்க. அதே போல் கனிமொழி எம்பி அவங்ககிட்டையுமே கேட்குறாங்க. ஆனால் கனிமொழி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க, இப்போ நாங்களாக ஆட்சியில் இருக்கோம், நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னா ஒரே ஒரு வாரத்துக்கு உள்ள இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு கனிமொழி சொல்கிறாங்க. அதாவது திமுக ஆட்சியில் இருந்தால் ஒரே வாரத்தில் கனிமொழி இதை செஞ்சு கொடுத்துருவாங்களாம். ஆனால் இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதால எங்களால் இதுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு எம்பியான கனிமொழி அவங்களுமே எங்களால் முடியாது அப்படின்னு நிராகரிச்சுட்டு போகிறாங்க. அதே போல் அந்த பகுதி எம்எல்ஏவாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவருமே முடியாது அப்படின்னு கைவரிச்சுட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அவங்க போனதுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே திட்டுறாங்க, இதுக்காகவா உங்களை எம்எல்ஏவாக ஆக்கணும், இந்த பகுதி எம்எல்ஏவாக ஆக்கணும், எம்பிவாக ஆக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே உச்சக்கட்ட அவங்களுடைய கோபம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயம் அந்த பகுதி தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் மூலயமா அந்த பகுதியில் அப்போது அந்த இடத்துல இருந்த மீன் வளத்துறை அமைச்சரான ஸ்ரீநாத் அவருடைய தகவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் போது உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அமைச்சர் ஸ்ரீநாத் பார்த்தீங்கன்னா அங்கே வராரு. ஸோ அவர் மீன் வளத்துறை அமைச்சர் தான், அவர் பஸ் நிலையம் பஸ்ஸுக்கு கட்டுப்பாடு அவர் எதுவுமே விதிக்க முடியாது, ஆனாலுமே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அமைச்சர்கள் வேறுபாடு என்ன இருக்குது, நான் மீன் வளத்துறை அமைச்சராக இருந்தாலுமே முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன், உடனே அடுத்த கொஞ்ச நேரத்தில் இதை சரி செய்ய முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அங்கே ஸ்ரீநாத் பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து முதல்வர் விஜய் அவருக்கு தகவல் அனுப்பியிருக்கார் போல இருக்கு. அங்கே இருந்த முதல்வர் விஜய் அவர்கள் இங்கே சென்னையில் இருந்து அடுத்த சில நிமிஷத்திலேயே இந்த பிரச்சனையை சரி செய்யும்படி போக்குவரத்து துறை அமைச்சருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காரு. சொன்ன அடுத்த ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நிழல் கொடை திமுக அவங்களுடைய பேனர்கள் எல்லாத்தையுமே வச்சு அந்த நிழல் கொடையை எதுக்கு திறந்து வச்சாங்கன்னு தெரியல, பஸ்ஸையும் நிப்பாட்ட அங்கே வைக்க அவங்களால முடியல. அப்படி ஒருவேளை திமுக ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு வாரத்தில் நாங்கள் இதை சரி செஞ்சு கொடுத்துருவோம், பஸ்ஸை நிப்பாட்ட வைப்போம் அப்படின்னு தான் கனிமொழி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் போக்குவரத்து அமைச்சராக இல்லாத ஸ்ரீநாத் பார்த்தீங்கன்னா உடனே இந்த விஷயத்தை முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு. முதல்வர் விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சருக்கு உத்தரவிட்டத்தின் அடிப்படையில் அடுத்த சில நிமிடங்கள்லேயே அடுத்த அந்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போன எல்லா பஸ்ஸுகளுமே அந்த நிழல் கொடையில் நின்று அந்த ஸ்டாப்பிங்கில் நின்று எல்லா பஸ்ஸுகளுமே போயிருக்கு. ஸோ இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் பல நாள் கோரிக்கை, பல நாள் வேண்டுதல் இது, இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்த திமுகவும் செஞ்சு கொடுக்கல, அதிமுகவும் செஞ்சு கொடுக்கல, ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகம் நீங்கள் வந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலே அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே தமிழக வெற்றி கழகம் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு திருச்செந்தூர் பகுதி மக்கள் எல்லாருமே தற்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைக்காமல் நாங்கள் விட்டுட்டோமே அப்படின்னு அமைச்சர் அவர்கிட்டயே சொல்லி மக்கள் எல்லாருமே வருத்தமும் பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிழல் கொடையை அமைச்சிட்டு பஸ்ஸே நிற்காத இடத்துக்கு ஒரு நிழல் கொடையை அமைச்ச எம்எல்ஏவான ராதாகிருஷ்ணன், அதே போல் எம்பியான கனிமொழி அவங்கள மக்கள் எல்லாருமே வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு நிழல் கொடை இந்த இடத்துல பஸ்ஸே நிற்காத இடத்துக்கு எங்களுக்கு பஸ்ஸை நிப்பாட்ட வைங்க அப்படின்னு வேண்டியிருக்காங்க. ஆனால் அதை செஞ்சு கொடுக்க முடியல கனிமொழி அவங்களால. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தமிழக வெற்றி கழகம் அமைச்சர் ஸ்ரீநாத் முதல்வர் விஜய் அவர்கிட்ட கேட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலே நடத்தி கொடுத்ததை மக்கள் பார்த்து எல்லாருமே வியக்கிறாங்க. இத்தனை வருஷமா எப்படி இவ்வளோ வேகமாக ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலை நடந்ததே கிடையாது. முதல்வர் விஜய் உண்மையாகவே அவர் ரொம்ப வேகமாக மக்களுக்கான அந்த நலத்திட்டம் சீக்கிரமாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தால் உண்மையாகவே சீக்கிரமாக செஞ்சு தராரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இப்போ நேற்று நடந்திருக்க இந்த விஷயம் ஓவர் நைட்டில் மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. ஏன்னா திமுக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குற மக்கள் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய்க்கும் எப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாருமே இந்த சம்பவத்தை பார்க்குற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.